சார் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோ பார்த்தோம். நேற்று ஒரு நாளே முடியல. இன்னைக்கு 2வது நாள் பழம் வாங்குற கூட்டிகிட்டேன். ரொம்ப வெயில். சரி, நீங்க என் கூட சிரமப்படுறீங்க. நல்லா ஜூஸ் குடிக்கலாம்னு வாங்கியிருக்கேன் சார். சரி சரி, பழம் வாங்கிட்டு அப்புறம் போய் வாங்கிக்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல சார்? ஆமாங்க சார். இது வந்து அந்த பேர்ல தான் கட்டணும் சார். இதுங்களா? ஆமா சார். வாட்டர் டேங்க். சரி சரி, ஒரு 4 டேங்க் கட்டணும். என்னன்னா மணிநகரில் ஒரு டேங்கு. சரிங்க. பழைய முனிசிபாலிட்டியில் ஒரு டேங்கு. சரிங்க. அப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு டேங்கு. இது ஒரு 4 டேங்க் சார். சரிங்க. 10 கோடி ரூபாயில் 4 டேங்க் கட்டி புது லைன், புது பைப் லைன் எல்லாம் போட்டு, சரிங்க, மேட்டுப்பாளையத்துக்கு 2வது குடிநீர் திட்டம். அதாவது இது ஒரு 50 வருஷமா வந்து இந்த குடிநீர் பிரச்சனை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரிங்க. அதில் 50 வருஷமா அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியல. ஓகே 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 ஓகே. எத்தனையோ சேர்மன் வந்து தீர்க்க முடியல. ஆனால் கலைஞர் தான் வந்து 96ல் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை வந்து ஃபஸ்ட்டு சட்டமன்ற கூட்டத்திலேயே மேட்டுப்பாளையத்துக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஒரு 4 டேங்க் போட்டு பைப் லைன் பூராமே மாற்றிருக்கு சார். சரிங்க. ஏன்னா பழைய பைப் லைன் பூரா ரஸ்ட் ஏறிடுச்சு. ஓகே. பூரா அடப்பு வந்துருச்சு. இந்த பைப் லைன் கம்ப்ளீட்டு மாற்றி 4 டேங்க் அன்றைக்கி கட்டிச்சு சார். இதே ஒரு சுதந்திராபுரம், மேட்டுப்பாளையம் நகரத்தில் இந்த சுதந்திராபுரத்தில் நிறைய தண்ணி பிடிக்கிறதுக்கு நிறைய குடங்கள் நிறைய வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் வந்து மாற்றினதே தலைவர் கலைஞர். அன்றைக்கி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இதுக்கு மூல காரணம் சார். சார் அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் கோசி மணியன் இருந்தார் சார். அவரு பேர்ல சார். இதே மாதிரி பெரிய பெரிய டேங்க் சார். 4 டேங்க் இருக்கு. சரி சரி, 4 டேங்க் வாங்க. 4 டேங்க் நீங்க பாருங்க, காட்டுறேன் சார். சும்மா பழம் வாங்குறதுக்கு வந்து நின்ன இடத்துல கூட நீங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. சொல்றேன் சார். நான் சும்மா ஏன் நின்னா கூட அங்க ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நிறைய பண்ணிருக்கு சார். அடுத்தது பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார்.